ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கிஷோர். ஃபஸ்ட்டு இந்த வீக்கோடைய நிஃப்டி லெவல்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம போன வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். குளோபல் நியூஸ் இல்லாத வரைக்கும் போன வீக் நம்ம சொன்ன லெவல்ஸ் 16,150 கீழே 17,000 மேலே அப்படின்னு சொல்லியிருந்தோம். போன வீக் அந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணி ஒரு பேனிக் ஆச்சு குளோபல் லெவலில் இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி வந்து நம்ம சொன்ன லெவல்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா யூஎஸ் கூட தன்னுடைய சப்போர்ட் டு உக்ரைனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டோவும் சப்போர்ட் பண்ணாத போது யூஎஸும் சப்போர்ட் பண்ணாத போது இந்த வார் சீக்கிரமாக முடிய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் குளோபல் லெவலில் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அப்படின்ற ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதே போல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டேட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவாக இருக்க ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் வீக் நடக்கக்கூடிய ஃபெட் மீட்டிங் இன் யூஎஸ் தான். நெக்ஸ்ட் வீக்கும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான். கீழே 16,150, மேலே 17,000 அப்படின்னு இனிஷியல் லெவல்ஸ் வச்சுப்போம். 200 டே மூவிங் ஆவரேஜ் ஒரு இம்பார்ட்டண்டான லெவலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் ஃபார் திஸ் வீக் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிப்லா. இதில் ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இதில் என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் 890 மெயின்டைன் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது HCL டெக்னாலஜி. 20 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகியிருக்கு. 1200 கிராஸ் பண்ணி கம்மிங் வீக்லி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இதில் நம்ம ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1375 டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் 1100. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இதுலேயும் ஒரு ட்ரையல் ட்ரேடிங் செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்ராம் பூர்ச்சினி. சுகர் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒரு லீடிங் ஸ்டாக் தான் இந்த பல்ராம் பூர்ச்சினி. சார்ட்டில் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கு. 460 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த வீக்கில் நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் 460, செகண்ட் ஸ்டாப் லாஸாக 390 மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இந்த கம்மிங் வீக்கில் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த வீக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செக் பண்ணி பார்ப்போம்.